என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அப்பா எங்க வீட்டுல தான்டா கொண்டு போவேன். அதெல்லாம் முடியாது, சடங்கு சம்பந்தம் எங்க வீட்டுல நடக்கணும், அதனால எங்க வீட்டுல தான் கொண்டு போக முடியும். அப்பாலாம் என்ன சின்ன வயசுல தூக்கி வளர்த்தனாரா, நான் தான்டா கொண்டு போவேன். என்ன மட்டும் படுக்க வச்சாடா வளர்த்தாரு. தம்பி நீ குஞ்சு மணி ஆட்டிட்டு இருக்குமோ நான் டவுசர் போட்டுவேன், உனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது, கம்முன்னு போ. அப்பா ஊமால வச்ச பாசத்தோட எம்மால அதிகமா வச்சாடுறா, அதனாலதான் இன்ன வரைக்கும் அப்பா நான் அடிச்சது கூட இல்ல தெரியுமா. இப்படியே பேசியிருந்தா நான் ஒன்னு அடிச்சு விட்டுண்டா. நான் அப்பா கூட திண்ணையை பிடிச்சு நினைக்குமோ நீ நீ என்னடா என்னப்பாச்சு? அண்ணா அப்பா தவறிட்டாரு. சரி அதுக்கு அப்பா இருந்துட்டாருன்றா என்ன வந்து நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? சரி என்னதான் பிரச்சனை? யார் வீட்டுல எடுத்துட்டு போய் வைக்கணும்னு பிரச்சனை. அதானா? இல்லைன்னா அவர் வாழ்ந்துருப்பாருல்ல, அந்த வீட்டில் வச்சிருங்க. அதெல்லாம் இல்லையா, சொத்தெல்லாம் பிரிச்சாச்சு, பாதி ஏன் இருக்குது பாதி அந்த புறம்போக்கிட்டு இருக்குது. சரிங்கப்பா, அப்பா இப்ப எங்கதான் வச்சிருக்கீங்க? பாடி வந்துட்டு இருக்கு. இங்க ஹாஸ்பிட்டல் இருந்தா? இல்ல ஆசிரமத்துல இருந்து. ஏன்டா அவர் இருக்கும்போது உங்க வீட்டுல வச்சுக்கல, அவர் இல்லாதப்ப என் வீட்டுல வச்சுக்கிறேன், உங்க வீட்டுல வச்சுக்கணும், சண்டை வரையாதுல. இப்ப கூட சாதாரணமா நீங்க சண்டை போட மாட்டீங்களே, என்ன பிரச்சனை? என்ன இல்ல ஒரு 5 பவுன் நகை வச்சிருக்காரு, அதுக்குதான் இந்த ஆர்ப்பாட்டம். 5 பவுன் எனக்கு தான். 5 பவுன் எனக்கு தான்.